முதலமைச்சரின் மண்வளம் காத்து மண்வளம் காப்போம்னு திட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இயற்கை முறையில் மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிப்படை மண்ணை வந்து நல்லா பராமரித்து வளமாக்கணும். அது மாதிரி பார்த்தா இது இல்லாமல் நம்ம அரசு மூலிமா பார்த்து வேப்பங்கன்று, ஆடாதொடா, நொச்சி இதெல்லாம் வந்து இப்போ மானியத்தில் கொடுப்பாங்க. கண்ணெல்லாம் இப்போ வரும், இந்த வாரத்தில் வந்துடும். இந்த கண்ணை பயன்படுத்தி நம்ம வந்து இயற்கை முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்துறது. வேப்பையில் உங்களுக்கு தெரியாமல் வேப்பிலை கரைசலை வந்து வேப்பிலை ஒரு 1/2 கிலோ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து அந்த சாறு எடுத்து தெளிக்கும் போது என்னென்னா அந்த பூச்சி வந்து அந்த கசப்பு தன்மைக்கு சாப்பிடாது. அடுத்தது முட்டையிட்டாலும் அந்த முட்டை வந்து மலட்டுத்தன்மை ஆகி செத்து போயிடும். அதனுடைய பூச்சியோடைய ஜெனரேஷன் அடுத்தது வராது. அது மாதிரி இப்போ ஆடாதோட நொச்சி அதையும் நம்ம அது மாதிரி கஷாயமாக்கி பஞ்சகாயம் இந்த நம்ம கோமி அந்த மாதிரிலாம் கலந்து தெளிக்கும் போது பயிருக்கு சத்தாகவும் இருக்கும். பயிரில் வரக்கூடிய நோய்கள் மெயினாக நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு பூச்சிலாம் வரும் அதிக அளவில். அப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதெல்லாம் இலையுறை அழுகல் நோய், இந்த கதிர் வரும்போது ஒரு சோளம் வருது பாருங்கள், சூழ் பயிராக வரும்போது அந்த